சென்னையில் நடைபெறக்கூடிய இரவு நேர கார் பந்தயத்தில் சீறி பாய காத்திருக்கும் நம்ம சென்னை பையன் சென்னை ரேசர் முகமது ரியான் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். சென்னை ரேஸ்ல உங்களை பார்க்க மிகப்பெரிய ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும். ஸோ இந்த ரேஸ் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ சென்னை ஸ்ட்ரீட் சர்க்கிளில் ஒரு ரேஸ் நடக்குது. சிட்டிக்குள்ளே ஒரு ரேஸ் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இப்போது நான் எனக்கு சென்னை டிரைவர்னு ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் டிரைவர்ஸ் கூட சென்னையிலேருந்து. ஸோ ஒரு ப்ரௌடான ஃபீலிங் இருக்குது. அண்ட் இப்போ மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இப்போது கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு பிக் ஸ்டெப் இப்போ நைட் ரேஸ் நடக்க போகுதுன்னு. ஸோ ஆமாம், கண்டிப்பாக ஒரு நிச்சயமா. நீங்கள் நிறைய ப்ரொஃபஷனல் ட்ராக்லலாம் வந்து ரேஸ் ஓட்டி இருக்கிறீங்க. ஸ்ட்ரீட் சர்க்கியூட்ல ரேஸ் ஓட்டுறதுக்கும் ப்ரொஃபஷனல் ட்ராக்ல ரேஸ் ஓட்டுறதுக்கும் என்ன சேலஞ்சிங் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவ்வளோ மாறாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் டிரைவர்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஓட்டு போகிறோம். ஸோ இப்போ 2 years பேக் பார்த்தீங்கன்னா கூட ஹைதராபாத்தில் ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கிட் நடந்துச்சு. ஸோ அதில் கூட ஒரு ஒன் செஷன் ஒரு 20 minutesல நீங்கள் அடாப்ட் பண்ணி டிரைவர்ஸ்னால் நீங்கள் அடாப்ட் பண்ணி எல்லாம் ட்ராக் கண்டிஷன் செக் பண்ணலாம், எல்லாம் வண்டி செட்டப் செக் பண்ணலாம். ஸோ எல்லாம் அது அடாப்ட் பண்ணி கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரேசிங் ட்ராக்ல நம்ம ரேஸ் ஓட்டுறப்ப நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இது சாலைகளை நடக்குது, இதுலேயும் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு உறுதி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ட்ராக்கை செக் பண்ணீங்களா? நார்மலாக இருக்கக்கூடிய ரேசிங் ட்ராக்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை தாண்டி இதில் நம்ம என்னென்னலாம் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஸ்ட்ரீட் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரவாக இருக்கும் ட்ராக்ஸ். மேபி டிபெண்டிங் ஆன் எங்கே ஓட்டுறோம் அண்ட் எப்படி ஸ்ட்ரீட்ஸ் அந்த செட் பண்ணியிருக்கோன்னு. பட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் FIA சர்டிஃபைட் ட்ராக்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் நார்மல் ரேஸ் ட்ராக் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கூட சேம் தான் இருக்கும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் ரோட்ஸ் பிளாக் பண்ணி அந்த பேரிகேட்ஸ் போட்டிருப்பாங்க. பட் நார்மல் ரேஸ் ட்ராக் கூட இன்னும் கொஞ்சம் நேரவாக தெரியும். இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ரோட் தான் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. பட் சேஃப்டி ஆஸ்பெக்ட் எல்லாம் பக்காவாக இருக்கும், எல்லாம் சேம் தான் இருக்கும். ஸோ ஆமாம். நீங்கள் நார்மலாகவே இந்த ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டில் இதுக்கு முன்னாடி போயிருப்பீங்க. இப்போ நேப்பியார் பிரிட்ஜில் அதுவும் ரேசிங் காரில் போகிறத எந்த அளவுக்கு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் நைட் ரேஸ் ஓட்டுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஆமாம், கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்காக ஒரு இது இருக்கும். அண்ட் எல்லா டிரைவர்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்க போல் இப்போது இந்த ட்ராக்ல. ஸோ எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும் அண்ட் எக்ஸைட்டிங்காக ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நான் சென்னையில் தான் வளர்ந்தவன். இந்த ரோடெல்லாம் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டிரைவ் எல்லாம் போவோம். ஸோ இந்த ரோட்லேயே இப்போது ஸ்ட்ரீட் ரேஸ் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு ஃபீலிங் இருக்குது. நிச்சயமா இந்த ரேஸ், அதுவும் இந்த ஸ்ட்ரீட்ல நடக்கக்கூடிய தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரேஸ் நம்ம சென்னையை வந்து எந்த அளவுக்கு பெருமைப்பட வைக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? புரியல, என்ன சொல்ற? நம்ம இப்ப சென்னையில இந்த ரேஸ் நடக்குது இல்லையா, தீவுத்திடல, அது நைட்ல ஃபர்ஸ்ட் டைம், நிறைய செலவுகள், நிறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில இது நடக்குது. ஸோ இது வேர்ல்டு வைடா நம்ம சென்னையை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகும், ப்ரைட் ஆக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இங்கே நார்மலாக மோட்டர் ஸ்போர்ட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ பெருசு இல்லை கம்பேர்ட் டு நீங்கள் கிரிக்கெட் கம்பேர் பண்ணிங்கன்னா அதெல்லாம். ஸோ இப்போ இந்த சென்னை ஸ்ட்ரீட் சர்க்கிட் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் ஃபார் இந்தியன் ரேசிங் லீக் அண்ட் இந்தியன் மோட்டர் ஸ்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ கண்டிப்பாக ஒரு அட்வர்டைசிங் இவ்வளோ பப்ளிசிட்டி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ சென்னையில் இப்போ சிட்டியில் தான் நடக்குதுன்னா எல்லாருக்கும் இப்போ தெரியும் என்னென்ன நடக்க போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி தெரியுது, இன்னும் கொஞ்சம் பீப்புளுக்கு நாலேஜ் தெரியுது ரேசிங் பற்றி. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்டெப் ஃபார் இந்தியன் மோட்டர் ஸ்போர்ட்ஸ். நிச்சயமா. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ரேசருக்கு, இப்போ இருக்கக்கூடிய ரேசர்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ரேஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரோட் கூட இப்போ 2 நாளுக்கு தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது முடிஞ்ச உடனே திரும்பி அந்த பேரிகேட்ஸ் எடுத்துடுவாங்க, எல்லாம் டிசார்ம் பண்ணி இப்போது நார்மல் டிராஃபிக் அப்படியே நடக்கும் எல்லாமே. ஸோ திரும்பி இப்போது நெக்ஸ்ட் இயர் நடக்க போகுதுன்னா திரும்பி அந்த பேரிகேட்ஸ், அந்த புது ரேஸ் டிபெண்டிங் ஆன் என்ன கேட்டகரிஸ் வருது, Formula 4, Formula 3 என்ன இருக்குதுமே அது FIA சர்டிஃபை ஆக திரும்பி அந்த ட்ராக்ஸ் இது பண்ணிடுவாங்க. நிச்சயமா. Formula 4 ரேஸ் இந்தியாவில் நடக்குது. Formula 3, Formula 2, Formula 1 எப்போ இந்தியாவுக்கு வரும்னு ஒரு ரேசராக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க? அகைன் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ திரும்பி Formula 4 இப்போ ரொம்ப இப்போ இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரமோட் பண்ண பார்க்குறாங்க. எல்லா ஸ்ட்ரீட் சர்க்கிட் இப்போ புதுசு இது பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாம் பண்ணுறது கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பார்த்தீங்கன்னா
இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்போர்ட் இந்த சிட்டி அண்ட் இந்த கண்ட்ரியில் பெருசாக ஆக இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய இது பண்ணி F1 கூட கண்டிப்பாக ஒரு நாள் இது பண்ணலாம். நிச்சயமா ஒரு சென்னை பையனா ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, வெற்றியோடு பொதுமக்களுக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு சாம்பியன் ஆகணும், சென்னை டீமுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுக்கணும் அப்படின்னு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ.